அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த டைப்ஸ் ஆஃப் ஆப்டிகல் ஃபைபர். அதுதான் நம்ம என்னென்னன்னு பார்க்க போறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் மெயினா பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ். அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் த மெட்டீரியல் ஆப்டிகல் ஃபைபர்ஸ். அதாவது மெட்டீரியல பொறுத்து அத கிளாசிஃபை பண்ணுவாங்க. த செகண்ட் மேஜர் டைப் பார்த்தீங்கன்னா, த நம்பர் ஆஃப் பேஸ்டு ஆன் த நம்பர் ஆஃப் மோட்ஸ். ஸோ த நம்பர் ஆஃப் மோட்ஸ் we can classify the optical fiber. The third category என்னன்னு பார்த்தீங்கன்னா, based on the refractive index profile. ஏன்னா நமக்கு கோரும் பார்த்தீங்கன்னா, there will be refractive index it is having. cladding-ம் உங்களுக்கு என்னன்னா, it is having refractive index. So based on the refractive index profile. So இந்த மூணை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுவோம் refractive index profile. இதில் ஃபர்ஸ்ட் மெட்டீரியலை பொறுத்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி சப் கேட்டகரைஸ்டு இன்டு 2. அதில் என்னென்னா அந்த மெட்டீரியல் கிளாஸாக இருக்கலாம் இல்லைன்னா பிளாஸ்டிக்காக இருக்கலாம். த மேஜர் 2 டைப்ஸ் ஆர் த கிளாஸ் ஆப்டிக்கல் ஃபைபர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிளாஸ்டிக் ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ இதுதான் இது 2 கேட்டகரி. பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மோட்ஸ் இதை பொறுத்து நம்ம என்னென்னா இதை ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா the single mode optical fiber, maybe you can put the remark single mode. Next category is multi-mode optical fiber. The based on the refractive index profile பொறுத்து நம்ம என்னன்னா ரெண்டா பிரிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா the step index optical fiber, step index. Next பார்த்தீங்கன்னா the graded index optical fiber. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா the first type the material optical fiber என்னன்னு பார்க்கலாம். So the first type based on the material how we can classify the optical fiber. அதில் வந்து பார்த்தீங்கன்னா the first subcategory ஏன்னா ரெண்டு மெயின் கிளாஸஸ் பார்த்தோம். இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ், இன்னொன்று வந்து பிளாஸ்டிக். ஸோ கிளாஸ் ஆப்டிக்கல் ஃபைபர், கிளாஸ் ஆப்டிக்கல் ஃபைபர். இது ஏன் கிளாஸ் ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொன்னால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் த சிலிக்கா கிளாஸஸ் ஆர் மெட்டல் அண்ட் மெட்டல் ஆக்சைட்ஸ். அதனால தான் இது என்னன்னு சொன்னால் கிளாஸ் ஆப்டிக்கல் ஃபைபர் என்னன்னா த சிலிக்கா கிளாஸஸ் ப்ளஸ் த மெட்டல் ஆக்சைட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று கோர் இருக்குது, இன்னொன்று கிளாடிங் இருக்குது. அப்போனா ஒரு கொஸ்டின் கேட்கலாம், கோர் வந்து எந்த மாதிரியான மெட்டீரியலில் மேடப்பாக இருக்கும்? எக்ஸாம்பிள் இந்த கிளாடிங் எந்த மாதிரி மெட்டீரியலால் மேடப்பாக இருக்குன்னு கேட்கலாம். எக்ஸாம்பிள் இதர் ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னா சப்போஸ் யூ கேன் கிளாஸிஃபை ஃபார் த கோர் வந்து எந்த மெட்டீரியல், அதாவது எந்த மாதிரி கிளாஸ் மெட்டீரியலால் மேடப்பாக இருக்குன்னா இந்த ஜெர்மானியம் டைஆக்சைடு GeO2 and சிலிக்கன் டைஆக்சைடு கோர், அதாவது த சென்டர் பார்ட் ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மெட்டீரியல். இந்த ரெண்டு இதால் மேடப்பாக இருக்கும். இல்லைன்னா இந்த ரெண்டு மெட்டீரியல் கொண்டு ஒரு அதாவது தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த கிளாடிங், த அவுட்டர் எதை சுற்றி இருக்குன்னா கோரை சுற்றி இருக்கும். நம்ம பேசிக்ஸில் பார்த்தோம், ஃபைபர் ஆப்டிக் பேசிக்ஸில் எப்படி இருக்குன்னு சொன்னோம். அதில் வந்து கிளாடிங் வந்து எதால் மேடப்பாக இருக்குன்னா இட்ஸ் சிலிக்கன் டைஆக்சைடு. ஸோ கோர் வந்து ஜெர்மானியம் டைஆக்சைடு சிலிக்கன் டைஆக்சைடு மிக்ஸ் பண்ணி கலவையாக இருக்கலாம். கிளாடிங் வந்து சிலிக்கன் டைஆக்சைடாக இருக்கலாம். இல்லாட்டினா த நெக்ஸ்ட் கேட்டகரி உங்களுக்கு கோர் வந்து என்னவா இருக்கலாம்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கன் டைஆக்சைடாக இருக்கலாம். த கிளாடிங் வந்து என்னன்னா கிளாடிங் ஸோ P2O3 பாஸ்பரஸ் டைஆக்சைடாக இருக்கலாம் அண்ட் தென் சிலிக்கன் டைஆக்சைடாக இருக்கலாம். ஸோ அப்படின்னா இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா பாருங்கள், எக்ஸாம்பிளில் சிலிக்கா இருக்குது, த ஆக்சிஸ் இருக்குது, மெட்டல் ஆக்சிஸ். ஸோ அப்படின்னா சிலிக்கா ப்ளஸ் மெட்டல் ஆக்சிஸ் இட் வில் ஃபார்ம் த கிளாஸ் ஆப்டிக்கல் ஃபைபர். த நெக்ஸ்ட் கேட்டகரி மெட்டீரியல் ஆப்டிக்கல் ஃபைபரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளாஸ்டிக் ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ பிளாஸ்டிக் ஆப்டிக்கல் ஃபைபர். இது ஏன் பிளாஸ்டிக் ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லலாம்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் த பிளாஸ்டிக்ஸ். ஸோ அப்படின்னா எக்ஸாம்பிள் we have to say something about the what kind of plastic it is made up of. சப்போஸ் வந்து என்ன செய்யலைன்னா எக்ஸாம்பிள் த கோர் வந்து எதனால் ஆயிருக்கலாம்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி த கோர் கேன் பி
the polyestering. So POLYSTERENA polyestyrene அதனால அது தயாரிச்சிருக்கலாம். கிளாடிங் வந்து என்னன்னா மீத்தைல் மெத்தாக்ரைலேட். ஸோ கிளாடிங் வந்து எதாலனா மீத்தைல் மெத்தாக்ரைலேட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னா ரெண்டுமே என்னென்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலால் மேடப் ஆகிருக்கலாம். இல்லைன்னா கோர் வந்து பாலிமீத்தல் மெத்தாக்ரைலேட், கிளாடிங் வந்து என்னென்னா கோ பாலிமரால் உண்டாகி இருக்கலாம். இதில் என்னன்னா இந்த பிளாஸ்டிக் ஃபைபர் கிளாஸ் ஃபைபரோட இந்த பிளாஸ்டிக் ஃபைபர் இட் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள். இட் த ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு த கிளாஸ் ஆப்டிக்கல் ஃபைபர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா it can be handled without any special taken care. ஏன்னா பிளாஸ்டிக் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த அளவுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பில்லை அந்த நாபிளாக. அதே உங்களுக்கு கிளாஸ் ஆப்டிக்கல் ஃபைபர் சின்னதாக அந்த நாபில் ஏதாவது மாய்ஸ்டரோ இல்லை ஹீட்டோ பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்னென்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைட்டை உள்ளார செலுத்த முடியாது. பட் பிளாஸ்டிக் ஃபைபரில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஸோ இதுதான் அந்த கிளாஸ் ஃபைபரை விட பிளாஸ்டிக் ஃபைபர் வந்து ரொம்ப உங்களுக்கு என்னென்னா இட்ஸ் ஹேவிங் த அட்வான்டேஜ். த நெக்ஸ்ட் மெயின் கேட்டகரி, ஃபர்ஸ்ட் மெயின் கேட்டகரி என்னென்னு பார்த்துட்டோம்னா இந்த மெட்டீரியல் ஆப்டிக்கல் ஃபைபர் பார்த்துட்டோம். த நெக்ஸ்ட் மெயின் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த செகண்ட் டைப், த பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மோட்ஸ். Number of modes. So it can be further classified into என்ன சொன்னா single mode optical fiber. What do you mean by single mode optical fiber? What do you mean by mode அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அதாவது ஒரு ரேவை உள்ளார செலுத்தணும்னா அந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் இட் இஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் path of propagation. இட் ஹேஸ் டு satisfied ஒன்லி ஒன் பர்டிகுலர் பவுண்டரி கண்டிஷன். ஒரே ஒரு லைட் ரே அனுப்புறதுக்கு மட்டும் அந்த பவுண்டரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிங்கிள் மோட் ஆப்டிக்கல் ஃபைபர். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்லி ஒன் மோடு மட்டும், அந்த மோடு அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அந்த பர்டிகுலர் வேவ்லென்த் மட்டும்தான் அந்த ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளார அலோவ் பண்ண முடியும். நம்ம வேறு ஃப்ரீக்வன்சி வேறு வேவ்லென்த் அலோவ் பண்ணோன்னா இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை டிஃப்ரெண்ட் பவுண்டரி கண்டிஷன். அதனால் நம்ம அதை என்ன செய்ய முடியாதுன்னா உட்செலுத்த முடியாது அந்த ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளார. அப்படின்னா சிங்கிள் மோட்னா இட் இஸ் ஸ்பெஷலி ப்ரிஃபர்டு ஃபார் only the single path of propagation. It has to satisfied for single boundary condition. ஸோ இதனுடைய உங்களுக்கு அந்த இதனுடைய டயமீட்டர் என்னென்னா இந்த கோரோட டயமீட்டர் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டயக்ராம் ட்ரா பண்ணேன்னா யூ கேன் ஜஸ்ட் ட்ரா த ஒன் டயக்ராம். இதுதான் உங்களுக்கு கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளாடிங், அதாவது இதுதான் கோரோட சைஸ். அதனுடைய டயமீட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இஃப் யூ ஆர் கன்சிடர் திஸ் சர்க்கிள், திஸ் த டயமீட்டர். உங்களுக்கு கிளாடிங் எப்படி இருக்குன்னா இட் ஹேஸ் லார்ஜ் டயமீட்டர் தன் கோர். உங்களுக்கு கிளாடிங் வந்து எப்படின்னா இட் ஹேஸ் டு பி பிகர் ஒன். ஸோ திஸ் இஸ் உங்களுக்கு என்னென்னா இட்ஸ் அ கிளாடிங். ஸோ இவ்வளோ இருக்கிறது என்னன்னு சொல்லணும் கோரு. திஸ் இஸ் கால்டு கிளாடிங். இதை நம்ம என்னன்னு சொன்னோம் கோர். திஸ் பார்ட் இஸ் கோர், திஸ் பார்ட் இஸ் கிளாடிங். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோர் வந்து உங்களுக்கு என்னென்னா ரொம்ப ஸ்மால் சைஸ் இருக்கிறதால உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரே ஒரே மோடு மட்டும்தான் அலோவ் பண்ணும். சப்போஸ் ஒரு அவுட் சைட்லேருந்து ஒரு ரேவை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை த பவுண்டரி கண்டிஷன் சச் தட் ஒன்லி ஒன் mode of propagation is possible. That's why it is called the single mode optical fiber. இந்த மாதிரி ஒரே ஒரே மோட் மட்டும்தான் அலோவ் பண்ணும். அதனுடைய கோர் டயமீட்டர் சின்னதாக இருக்கும், கிளாடிங்கோட டயமீட்டர் பெருசாக இருக்கும். இன்னொன்று ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக் வேரியேஷன் இருக்காது. கோர் அண்ட் கிளாடிங் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்மாலான, பட் கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இட் ஷுட் பி ஹையர் தன் த கிளாடிங், பட் நாட் பிக் டிஃபரன்ஸ். அதே மல்டிமோட் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த செகண்ட் டைப் ஆஃப் த நம்பர் ஆஃப் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டிமோட் ஆப்டிக்கல் ஃபைபர். அதில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா இட் ஹேஸ் டு பி பிகர் இன் டயமீட்டர் ஆஃப் த கோர். ஸோ உங்களுக்கு கோரோட டயமீட்டர் பெருசாக இருக்கும், comparable with the cladding.
ஸோ உங்களுக்கு கிளாடிங்கோட டயமீட்டர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் வில் பி கிளாடிங். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரோட டயமீட்டர் ரொம்ப பெருசாக இருக்குது. திஸ் இஸ் அ கோர் டயமீட்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை. நான் நிறைய ரே ஆஃப் லைட் அனுப்புனா ஒவ்வொரு ரேக்கும் இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை டிஃப்ரெண்ட் பவுண்டரி கண்டிஷன். அப்படின்னா நிறைய ரேஸ் வந்து இதில் சஸ்டைனபிளாக ப்ரொபகேட் ஆகும். சப்போஸ் நான் ஒரு ரேவை இந்த இதில் சென்ட் பண்ணுறேன்னா வித் த அக்செப்டன் ஆங்குலர் கோன். சப்போஸ் இதுதான் அக்செப்டர் ஆங்குலர் கோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெளியில் அக்செப்டன் ஆங்குலாம் என்ன எடுத்துறேன், திஸ் இஸ் த ஆக்சிஸ் ஆஃப் த ஆப்டிக்கல் ஃபைபர்னு வச்சுங்க. திஸ் இஸ் த டீட்டா நாட்னு வச்சுங்க. நான் என்ன செய்யணும், இந்த கோன் டீட்டா நாட்டை விட லெஸ்ஸாக அலோவ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுனா it has to satisfy the boundary condition such that it will propagate. இந்த இது வழியே ஒரு ரே அனுப்புனா இதுவும் என்ன செய்யணும், it will propagate to the optical fiber. அப்படின்னா இது ரெண்டு மோடு அலோவ் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லே ஆஃப் லைட் இந்த மாதிரி அனுப்பிட்டே இருந்தனா உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஆப்டிக்கல் ஃபைபர் it can multiple modes are it can be propagated through the optical fiber. அதனால தான் நம்ம எதுன்னு சொல்லணும்னா மல்டி மோட் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். ஸோ இதனுடைய டயமீட்டர், அதாவது கோரோட இந்த சென்டர் பார்ட், அது கோரோட டயமீட்டர் பெருசாக இருக்கிறதால ஒவ்வொரு மோடுக்கும் டிஃப்ரெண்ட் பவுண்டரி கண்டிஷன். அதனால நிறைய மோடு என்ன செய்யணும், இட் கேன் ப்ரொபகேட் த்ரூ த ஆப்டிக்கல் ஃபைபர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த தேர்டு மெயின் கேட்டகரி பார்த்தீங்கன்னா த பேஸ்ட் ஆன் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரொஃபைல், த தேர்டு கேட்டகரி. ஸோ refractive index you can classify into the optical fiber. அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டெப் இண்டெக்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த ஸ்டெப் இண்டெக்ஸு யூ கேன் கேட்டகரைஸ் இன்டு டூ. எப்படின்னா இது வந்து ஒரு சப் கேட்டகரி கூட எடுத்துக்கலாம். த ஃபர்ஸ்ட் என்னன்னா த சிங்கிள் மோட் ஸ்டெப் இண்டெக்ஸ், single mode step index optical fiber. next இப்போ category என்னன்னா பார்த்தீங்கன்னா multi mode step index optical fiber. ஸோ அப்படின்னா what do you mean by step index optical fiberனா, நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த சென்டர் கோர் கிளாடிங்கோட ரெண்டு மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஷுட் பி ஹையர் தென் த கிளாடிங். ஏன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வேணும். அப்போனா கோருக்கும் கிளாடிங்க்கும் ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரொஃபைல் வரைஞ்சிங்கன்னா நான் என்ன செய்கிறேன்னா ஒரு ரிஃப்ராக்டிவ் ப்ரொஃபைலை வரையலாம். இங்கே யூ ஹேவ் டு ட்ரா த ஒய் ஆக்சிஸ் ஜஸ்ட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ் என்ன செய்கிறீங்கன்னா ஜஸ்ட் த டயமீட்டர் ஆர் த லென்த் ஆஃப் த ரேடியல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். நம்ம ஏன்னா ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரா இட் ஹியர். நான் இங்கே வச்சுக்கிறேன் என்னுடைய ஆப்டிக்கல் ஃபைபர். ஃபர்ஸ்ட் எப்படின்னா கோர் இங்கே இருக்கும், அதனுடைய ஜஸ்ட் ஃப்ரண்ட் வியூ மட்டும் பார்க்குறேன்னு வச்சு இங்கே எடுத்து. அதுக்கப்புறம் என்னென்னா கிளாடிங் இருக்கும். அப்படின்னா இது வந்து என்ன செய்யணும், இது வந்து கிளாடிங்கோட டயமீட்டர், அதாவது இதுலேருந்து இது வரையும் இருக்கிறது. கோரோட டயமீட்டர் வந்து இது. ஸோ அப்படின்னா சென்டர் ஆக்சிஸ் வந்தோன்னா இது வந்து ரேடியல் டிஸ்டன்ஸ் சொல்கிறோம். radial distances, இது ரைட்டு அண்ட் லெஃப்ட் சென்டர்லேருந்து போகிறதால இது ரேடியல் டிஸ்டன்ஸ். ஒய் ஆக்சிஸ் எதை குறிக்கிறதுனா த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்போது அந்த கோர் டயமீட்டர் அந்த ரேடியல் டிஸ்டன்ஸில் பார்க்குற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மெஷர் பண்ணுற சென்டரில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை மெஷர் பண்ணால் உங்களுக்கு சப்போஸ் ஒரு கான்ஸ்டண்ட்டாக கிடைச்சதுன்னா, உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இங்கே மெஷர் பண்ணிங்க, இங்கே மெஷர் பண்ணிங்க, இங்கே மெஷர் பண்ணிங்க, அந்த டயமீட்டரில் ஒரு கான்ஸ்டண்ட்டாக எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னா it is having uniform refractive index. எதுனா அந்த கோரு. அதே போல் கிளாடிங்லேயும் என்ன செய்றீங்க மெஷர் பண்ணீங்க, ஆனால் கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா இட் வில் பி லெஸ். அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை மெஷர் பண்ணிட்டு அப்படி பாயிண்ட் வச்சுட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் வழியாக அதுவும் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்குது. அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிளாடிங்கில் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எப்படின்னா இட் வில் பி யூனிஃபார்ம். அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்குது. கிளாடிங் பார்த்தீங்கன்னா லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அது யூனிஃபார்மாக இருக்குது. கோர்லேயும் எப்படின்னா யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கையாக இருக்குது. அப்படின்னா ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கிறதால இட் இஸ் கால்ட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபர். இங்கே பாருங்கள், if you are connecting this point it will be called step index optical fiber.
இதில் வந்து சிங்கிள் மோட் ஆப்டிக்கல் ஃபைபரில் வந்து என்ன செய்யணும்னா அதனுடைய கோர் டயமீட்டர், இந்த சிங்கிள் மோட்னா இந்த கோர் டயமீட்டர் வந்து இட் வில் பி மச் ஸ்மாலர். எவ்வளோனா 5 to 10 மைக்ரோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா ஒரே மோட் ஒரே பவுண்டரி கண்டிஷன் ஃபார் தட் பர்டிகுலர் மோட் மட்டும்தான் இட் ஹாஸ் டு சாட்டிஸ்ஃபை. அதே போல் கிளாடிங் வந்து பிரச்சனை இல்லை. அதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னா இட் வில் பி லார்ஜர் தன் த மச் லார்ஜர் தன் த கோர். அதனுடைய சைஸ் 50 to 125 மைக்ரோமீட்டர் இருக்கும். ஸோ இது என்னென்னா அந்த கிளாடிங் இந்த சிங்கிள் மோடு ஸ்டெப் இண்டெக்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபரோட சைஸ் இருக்கும். அதே மல்டி மோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வி ஹேவ் டு ட்ரா த டிஃப்ரெண்ட் டயக்ராம். திஸ் இஸ் ஃபார் சிங்கிள் மோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபர். இங்கே வந்து என்ன செய்யறேன்னா we can draw the multi-mode step index. Maybe we can choose here multi-mode step index optical fiber. OF. Okay, fine. Optical fiber. OF or multi-mode step index optical fiber. This is a single mode step index optical fiber. இதுக்கு என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் அதே போல நீங்க டிரா பண்ணலாம். அவங்களுடைய y-axis represent the refractive index values, the x-axis represent the radial distance. So you can call the radial distance. ஸோ அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதனுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் சூஸ் த சேம் கலர். இங்கே வந்து என்ன செய்யறேன்னா ஜஸ்ட் அதனுடைய ரேடியல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கோசரம் இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து கோரு, அதை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்குன்னா வி ஹேவ் அண்ட் கிளாடிங். அதை ஃப்ரண்ட் வியூ மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னென்னா த கோர் டயமீட்டர், இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் லென்த் தான் இது, சாரி கிளாடிங் டயமீட்டர். இது வந்து உங்களுக்கு என்னென்னா இட் வில் பி கோர் டயமீட்டர். இந்த டயக்ராம் மேபி நாட் அ பர்ஃபெக்ட் பட் இட் வில் பி கான்ஸ்டன்ட்லி திஸ் இஸ் ரைட். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோரோட டயமீட்டர் இட் வில் பி லார்ஜர் தென் த சிங்கிள் மோட் ஆப்டிக்கல் ஃபைபர். அங்கே பார்த்தீங்கன்னா 5 to 1 மைக்ரோமீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் ஹை சம்திங் எவ்வளோ இருக்குன்னா 50 to 200 மைக்ரோமீட்டர். ஸோ 50 to 200 மைக்ரோமீட்டர் அப்படின்னா நிறைய மோடுக்கு it will satisfy the boundary condition. அப்போனா ஒரு 4 மோடு 5 மோடுனா 50 மோடு அதெல்லாம் 100 மோடு அனுப்பிச்சிங்கன்னா it can propagate itself all the rays. ஸோ அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் அ மல்டி மோட் ஆப்டிக்கல் ஃபைபர். உங்களுக்கு இது ஓகே. இந்த கிளாடிங் இட் வில் பி அகைன் த சேம் சைஸ் எவ்வளோனா மேபி அரௌண்ட் 125 to 300 மைக்ரோமீட்டர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது சிங்கிள் மோட் ஆப்டிக்கல் ஃபைபர், மல்டி மோட் ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த ஸ்டெப் இண்டெக்ஸ் கிரேடட் இண்டெக்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபர். இதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா நிறைய இருக்கு. ஸோ இதில் இட் இஸ் ஈஸியர் டு கப்புள் த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். ஏன்னா சிங்கிள் மோடாக இருக்கிறதால அவங்களுக்கு என்ன ஆகுனா ஈஸியாக அவங்க சிங்கிள் மோடாக இருந்தால் இட் வில் பி டிஃபிகல்ட் டு கப்புள். பட் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் கோர், லார்ஜ் கோர். ஓகே மேபி அதாவது உங்களுக்கு ஸ்டெப் இண்டெக்ஸில் சிங்கிள் மோடு இருக்குது, மல்டி மோடு இருக்குது. சிங்கிள் மோடில் என்னென்னா the high rate of data transmission capacity-க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நோ டீக்ரேடேஷன் சிக்னல் இந்த டேக் பிளேஸ். ஏன்னா சிங்கிள் மோடு சிங்கிள் லைட்டை மட்டும் போட்டால் நிறைய டீக்ரேடேஷன் இருக்காது. 80% ஆஃப் த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மேனுஃபேக்சர் ஆகுது திஸ் டைப். அந்த சிங்கிள் மோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஈவன் ரிசர்ச் இண்டஸ்ட்ரி கூட அவங்க மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணது என்னன்னா இந்த சிங்கிள் மோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபர் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் யூஸ்டு இந்த சப்மேரின் கேபிள் சிஸ்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமோட் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் இஸ் லெஸ் எஃபிஷியன்ட். அதோட டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். தே சஃபர் ஃப்ரம் த இன்டர்மோடல் டிஸ்பர்ஷன். நிறைய மோட்ஸ் இருக்கிறதால தெர் வில் பி டிஸ்பர்ஷன். ஸோ அந்த எஃபெக்டால் இது வந்து சஃபர் ஆகும். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஹை அட்டென்யூஷன், ரொம்ப ஹை லாசஸ் இருக்கும் இந்த மல்டி மோடு. நம்ம ஏதாவது ஒரு மோடு அவுட்புட்டில் எடுக்கணும், ஒரு சிங்கிள் ஃப்ரீக்வன்சி உள்ளார அந்த மல்டிமோட் ஃபைபர் உள்ளார எடுத்து அவுட்புட்டில் நிறைய எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூ கான் டேக் இட் அவுட். நிறைய அட்டென்யூஷன் ஆகும், நிறைய லாசஸ் உள்ளார இருக்கும். இதனுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா லெஸ் எஃபிஷியன்ட். இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இதுக்கு இருக்குது.
they are widely used in the data links which requires low bandwidth. அதாவது அந்த நம்ம டேட்டா லிங்க்ஸ் கனெக்ஷன் ஈவன் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பிஎஸ்என்எல் கேபிள், ஜியோ ஈத்தர்நெட் கேபிள்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னா அந்த டேட்டா கேபிள் சிஸ்டத்துக்கு எது யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த மல்டிமோட் ஃபைபர் ஆப்டிக்கல் ஃபைபர். இதில் அந்த செகண்ட் மெயின் கேட்டகரி இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா the second main category, you can choose the different color, the graded index multimode optical fiber. What is the graded index? Index multimode fiber. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னா you have to draw the what is the graded index means. ஸோ மல்டிமோட் ஃபைபர்னாலே உங்களுக்கு என்ன தெரியும்னா உங்களுக்கு அந்த கோரோட டயமீட்டர் லார்ஜராக இருக்கும். ஸோ அப்படின்னா you have to draw it first. The y-axis represents the refractive index axis, the x-axis represents the radial distance. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு அதனுடைய ஃப்ரண்ட் வியூ மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். கோர் it has to be larger diameter compare the cladding. Maybe we can just put it a bigger one. You can erase this one, erase, yes. So you can choose. நான் என்ன செய்யலைன்னா இந்த கோர் மல்டிமோடுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். கோருக்கு இங்கே வந்து என்னென்னா it will be having cladding surrounding this optical fiber. So this is a refractive index profile n. என்னுடைய கோரோட அந்த டயமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 to 200 மைக்ரோமீட்டர். அதே கிளாடிங் அதனுடைய டயமீட்டர் இந்த ரேடியல் டயமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 100 to 125 or 100 மைக்ரோமீட்டர். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இந்த கோர் வந்து இட்ஸ் கம்பேரபிள் வித் கிளாடிங். அதனால தான் இட் ஆல்சோ மெனி மோட்ஸ். என்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மெஷர் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஃபஸ்ட்டு யூ கேன் ஜஸ்ட் புட் டாட்டர் லைன் ஃபார் த கிளாடிங். நான் என்னென்னா கிளாடிங்லேருந்து மெஷர் பண்ணேன். கிளாடிங் எப்பவுமே லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். மெஷர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன். எது வரையும் எடுக்கிறேன்னா ஐ ஹவ் டேக்கன் அப் டு த கோர். ஏன்னா கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஹையாக இருக்கும். ஸோ இதுவரையும் அந்த மெஷர் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா இட் இஸ் கிவிங் த ஃப்ளாட் லைன், ஃப்ளாட் சர்ஃபேஸ் லெஃப்ட். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த கோருக்குள்ளார அதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இட் வில் கிவ் த ஃப்ளாட் ஒன். இப்போது கோரில் மெஷர் பண்ணிங்கன்னா கிளாடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. கோரில் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இட் வில் பி கிரேடட். உங்களுக்கு என்ன இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. கோரில் மெஷர் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும் சென்டர் நோக்கி. அவே ஃப்ரம் த சென்டர் அது என்ன செய்யணும் டிக்ரீஸ் ஆகும். எப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டை மெஷர் பண்ணிங்கன்னா உள்ளார இட் வில் கோ லைக் தட். ரேடியல் டிஸ்டன்ஸில் திரும்ப இந்த பக்கம் மெஷர் பண்ணிங்கன்னா இட் வில் கோ லைக் தட். அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ரேடியல் டிஸ்டன்ஸ் நோக்கி இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப ரேடியல் டிஸ்டன்ஸ்லேருந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது அந்த சென்டர் நோக்கி இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப அதை ரைட் ஹேண்ட் சைடில் இட் வில் பி டிக்ரீஸ். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஸ்டிப் ஃபார்மில் இருக்காது. கோருக்கும் கிளாடிக்கும் it will form the gradient kind of refractive index. அதனால தான் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோன்னா the graded index optical fibers. ஸோ யூஸ்வலாக இதனுடைய லைட் ப்ரொபகேஷன் அப்படின்னா எப்படி இருக்கும்? யூஸ்வலாக சிங்கிள் மோடு மல்டி மோடில் பார்த்தீங்கன்னா லைட் எப்படி ப்ரொபேட்டர்னா த ரே, அதாவது ஸ்ட்ரெயிட் பேத் மாதிரி போட்டோம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆன பிறகு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் அதை மூவ் பண்ணும். பட் இந்த மாதிரி ஆப்டிக்கல் ஃபைபர்ஸில் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் யூ நீட் டு ட்ரா த டயக்ராம். எஸ், maybe you can put larger. இது வந்து கிளாடிங். இங்கே வந்து என்ன இருக்குன்னா கோர் இருக்குது. நான் என்ன செய்யணும், அந்த அக்செப்டன் ஆங்கிள் கோன் வழியாக நான் சென்ட் பண்ணுறேன். அதாவது அதுக்கு மேலே சென்ட் பண்ணால் அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. அப்படி சப்போஸ் நான் ஒரு சிங்கிள் லைட்டில் சென்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஐ கேன் ஜஸ்ட் டேக் திஸ் லைட், ஐ எம் ஜஸ்ட் சென்டிங் த்ரூ திஸ். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னா it will be go like that. அது உங்களுக்கு எப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ஆகாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்.
சப்போஸ் நான் எங்கேருந்து லைட்டை சென்ட் பண்ணேன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இட் வில் கோ லைக் தட். இது கிரேடியன்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், யூனிஃபார்ம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிடையாது. அதனால் அந்த லைட்டு என்ன ஆகுன்னா அந்த கிரேடியண்ட்டை பொறுத்து பெண்ட் ஆகும். அதாவது நீங்கள் என்ன செய்யலாம், இட் ஹாஸ் டு ஒபே த த லா ஆஃப் டிரான்ஸ்மிஷன். அதாவது ஒவ்வொரு லேயராக அந்த கோரில் வந்து ஒவ்வொரு லேயராக நீங்கள் பிரிச்சிங்கன்னா அந்த ஒவ்வொரு லேயருக்குமே என்னென்னா there will be a difference in the refractive index. அப்படின்னா அந்த ஒவ்வொரு லேயர் வழியாக பாஸ் ஆகும்போது இட் ஹேஸ் டு ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நோக்கி போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா இட் வில் பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். அந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இட் வில் ஷோ த கர்வ்டு பேத். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கர்வ்டு பேத் தான் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அப்படின்னா நிறைய லைட் ட்ரைவை நான் சென்ட் பண்ணால், இந்த மாதிரி நிறைய லைட் ட்ரைவை சென்ட் பண்ணால் ஒவ்வொரு லைட் ட்ரைவும் என்ன செய்யணும், இட் வில் பி ஜஸ்ட் பெண்ட் அக்கார்டிங் டு த அட்மிட்டன்ஸ் ஆங்கிள். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெண்ட் ஆகிட்டு இருக்கும் ஒவ்வொரு லைட்டும். இது என்ன ஆகும்னா இட் வில் ஜஸ்ட் கண்டினியூ இட்ஸ் பேத், வேற ஒன்றும் இல்லை, இது அப்படியே கண்டினியூ ஆகும். இது கடைசி வரை இந்த மாதிரி ப்ரொபிகேட் ஆகும். ஏன்னா இங்கே வந்து கிரேடட் இண்டெக்ஸில் அந்த மாதிரி யூனிஃபார்மாக, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக அந்த ரே போகாது. இதுதான் கிரேடட் இண்டெக்ஸ் மல்டிமோட் ஆப்டிக்கல் ஃபைபர். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு வேற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டெப் இண்டெக்ஸ் போட மறந்துட்டேன், மல்டிமோடு இங்கே போட்டுங்க. இட் ஹாஸ் ஆல்சோ ஃபார்ம் த ஸ்டெப் லைக் ஸ்ட்ரக்சர் அந்த கோர் கிளாடிங். இந்த சிங்கிள் மோடு மல்டிமோடு த கோர் வந்து என்ன ஆகுனா ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்டெப் இண்டெக்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், சிங்கிள் மோடாக இருந்தாலும் மல்டி மோடாக இருந்தாலும் ஸ்டெப் இண்டெக்ஸில் அந்த கோர் வந்து எப்படின்னா யூனிஃபார்ம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். உள்ளார டயமீட்டர் வழி மெஷர் பண்ணி பார்த்துட்டே போனீங்கன்னா அந்த கோரில் இட் ஹாஸ் த கான்ஸ்டன்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதே அந்த கோர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லாத கிரேடியண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்க்க அதிகமாகிட்டே போகுது, திரும்ப ரேடியல் டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே அவுட் சைடில் போகுது, அதுதான் கிரேடட் இண்டெக்ஸ். அப்படின்னா அந்த கோர் தான் இதை எந்த டிட்டர்மைன் பண்ணுறதுனா இட்ஸ் ஸ்டெப் இண்டெக்ஸா இல்லை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. Core, if it is having uniform refractive index, then that is called step index optical fiber. If core having the gradient kind of refractive index, then that is called a graded index optical fiber. It can be either single mode or multi mode. That's depend on the size or depend on the application or depend on the preparation, manufacturing industries of the optical fibers. So இந்த மாதிரி சொல்லலாம். நிறைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. மேபி யூ கேன் ரெஃபர் டு த புக். யூஸ்வலாக என்னென்னா ஓகே ஒரு 2 இதில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸ்டெப் இண்டெக்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபரோட அட்வான்டேஜ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கிரேடியன்ட் இண்டெக்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஹேஸ் ஸ்மால் நியூமெரிக்கல் அபர்ச்சர். அதனுடைய சைஸ் ஆஃப் த நியூமெரிக்கல் அபர்ச்சர் இட் ஹேஸ் டு பி ஸ்மால், ஹேஸ் இன்டர்மீடியேட் பேண்ட்வித், low attenuation. The source of light is either laser or LED. அதாவது LED லைட்டும் கப்பல் பண்ணலாம், லேசர் லைட்டும் அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வச்சு கப்பல் பண்ணலாம். அட்வான்டேஜ் என்னன்னா இன்டர்மோடல் டிஸ்பர்ஷன் வந்து இட் வில் பி ரெடியூஸ்டு வித் திஸ் டைப் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர். ஏன்னா இட்ஸ் கிரேடியன்ட் ஆப்டிக்கல் ஃபைபருங்கிறதால அவங்களுக்கு அந்த டிஸ்பர்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். It's high quality fiber and it has good bandwidth. இது சொல்லியிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தென் ஆல் டைப் ஆஃப் ஃபைபர்ஸ். ஏன்னா யூனிஃபார்ம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த பிரச்சனை, கிரேடட் ரிஃப்ராக்டிவ் இருந்தால் இட் வில் கன்சியூம் மோர் டைம், இட் வில் கன்சியூம் மோர் காஸ்ட். ஃபேப்ரிகேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ கப்ளிங் ஆஃப் ஃபைபர் அண்ட் லைட் வந்து இங்கே இதில் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு மீடியம் டிஸ்டன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் வைட்லி யூஸ்டு இன் intra-city trunks between the central telephone offices. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த கிரேடட் இண்டெக்ஸ் ஆப்டிக்கல் ஃபைபரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.